கலப்பை இட்டிங்க போட்டு விடுனேன். கருணை மாறி கருமாறி கசிந்துருள் மனதில் எல்லாம் இசைந்திருக்கும் சந்தன மாறி மகமாயி சந்தன மாரியம்மன் தாயே கருமாறி திரிசூலி கருமாகும் கருணை மாறி கருமாறி கத்தூரும் மனதிலா இசைந்திருக்கும் மகமாயி குலதெய்வம் மாறி கருணை மாறி கருமாறி கத்தூரும் மனதிலா இசைந்திருக்கும் மகமாயி சந்தன மாரியம்மன் நெருப்பாக குளிர்ந்திடுவான் கருணை மாறி கருமாறி மகமாயி மகமாயி மகமாயி
என்னை ரசிப்பதற்கு ஒரு கைத்தட்டு. மகிழ்ச்சி. இந்த பெருமையெல்லாம் என் மனச பறிகொடுத்து உன் மனச இடம் பிடித்து கத்து தந்தை வித்த எல்லாம் கட்டட்டுமா கண்ணி கண்ணி. மனச பறிகொடுத்து உன் மனச இடம் பிடித்து மனச பறிகொடுத்து உன் மனச இடம் பிடித்து கத்து தந்தை வித்த எல்லாம் கட்டட்டுமா கண்ணி கண்ணி. கத்து தந்தை வித்த எல்லாம் கட்டட்டுமா கண்ணி கண்ணி. என் மனச பறிகொடுத்து
கட்டி பிடிக்கல கட்டிக்க கிளம்பிடுவோம் இமிடியட்டா. ஆமா அப்போ எல்லாம் நல்லா இருக்கு. நீ கூட்டம் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்வி விட்டு பார்க்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? பேர் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் உடன் பெறவாத சகோதர செயலுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்புடையற்று கடமை செய்வதற்காக வருந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாசலிருந்து உண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தமிழர் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். மாப்பிள்ள வந்ததுமே சொல்லியாச்சியா வணக்கம். ஆமா உங்களுக்கு சொணக்கம் தான் எங்களுக்கு வந்திருக்க பிணக்கம். அதுன்ற காரணத்தினால மாப்பிள்ள கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சோதனை பண்ணணும்ல. சோதனை பண்ணாம சும்மா விட முடியுமா? கூட்டம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சோதனை பண்றேன். இப்ப ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமான்னு கேட்கிறீங்க பாருங்க. இப்ப ஆமா ஆண்கள் கூட்டம் அதிகம்னா என்னை பத்தி அப்பா மாருங்க என் தம்பி மாருங்க எல்லாம் சோற கை தட்டுங்கப்பா. கேட்கல ப்ரோ நல்லா கட்டுங்க ப்ரோ. சாணி தட்டினா கூட நிறைய தட்டுங்கடா வேகமா 10 அடுத்த பெத்த ஆத்தாமர்கள் பெண்கள் தமிழ்நாட்டோட கண்கள் அவங்களும் சோதிக்கணும் மாப்பிள்ள. அவங்களும் சோதிக்கிற பாருங்க எப்படி சோதிக்கிற பாருங்க. என்னை பத்த ஆத்தாமாருங்க என் தங்கச்சி மாருங்க எல்லாம் சோற கை தட்டுக்குதா பாப்பா. உங்க ஊர்ல நேரம் புளியம்புல ஒழிப்பு இருந்தா கூட நிறைய புளியம்புல ஒழிப்பு இருக்கலாம். புளியப்பட்ட கூட்டத்தை எங்கேயுமே பார்க்கலையா? கம்மக்க இடம் தெரியாம உட்காந்துருக்கீல சொன்னாரு எங்க மாமா பூராஜா மாமா. மாப்பிள்ள நம்ம ஊர் மாப்பிள்ள கூட்டம் எமைக்க முடியாத கூட்டம் வரேன் பாருங்க மாப்பிள்ள நிக்க இடம் கூட இடம் இருக்காது அப்படின்னாரு. பார்த்தா உட்கார்றதுக்கு இன்னும் 30 சென்ட் இடம் கிடக்கு. நாம அந்த வந்த ஆத்தா போறாத்தா இடம் கிடைக்கலையா? இங்க பார்த்தா மேடம் வந்து உட்காருவா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாடகத்தை எல்லாம் அங்க பாருங்க சைலண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தமிழா என்னடா? ஆமா எப்ப ஏத்தா எல்லாம் நாடகத்தை உட்காந்து இங்க பாருங்கத்தா. வீட்டுல உட்காந்து நாடகம் பாக்குற கண்ணோட உட்காந்து பார்க்க கூடாது. ஆமா ஏன்னா எல்லாம் நாடகம் பூரா உங்களுக்காண்டி போட்டிருக்கு உங்க கிராமத்துக்காண்டி வந்திருக்கான். ஏன்னா எல்லாரும் சொல்லிருக்காங்க எங்க மாமா எல்லாரும் சொன்னாங்க நம்ம ஊர் மாப்பிள்ள சுக்காம்பட்டு நல்ல நாடகத்தை ரசிக்கக்கூடிய ஊரு நல்ல நாடகத்தை நல்லா ரசிப்பாங்க. ஏமா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. நாடகத்தை நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம யாரு கையில இருக்கு தெரியுமா? மக்களால் போட்ட உங்க கையில தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நாடகத்தை நல்ல முறை ரசிக்கிறீங்களோ நாங்க அந்த அளவுக்கு நாடகத்தை நல்ல முறை நடிப்போம். ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு இன்ஜினியர் மாணிக்க நாங்கெல்லாம் கொத்தனார் மாணிக்க. ஒரு இன்ஜினியர் ரெண்டாத்தா கொத்தனார வேலை சத்து புத்துன்னு பாப்பாப்புல. அந்த காரணத்தால நீங்க இன்ஜினியர் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொத்தனார் நாங்கெல்லாம் வேலை நல்ல முறையில பாப்போம் சொல்லிக்கொண்டு. ஆமா மாப்பிள்ள உண்மைக்கே சொல்றேன் மாப்பிள்ள என்ன யூடியூப் காரனே உன்னை தானே முதல் சொல்லணும். இந்த விடிய கால சண்டைக்கு வர வந்துடுறேன். இந்த நாடக கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியது என்னன்னா யூடியூப் சேனல். நம்ம பாசத்துக்கு மரியாதை கூறிய ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு அது பணிபுரிந்த அப்பா அவர்களுக்கு ஆமா ஆமா நல்லா ஜூம் பண்ணி எடுத்தேன். நம்ம விடிய காலைல வரைக்கும் கேமரா எடுத்துட்டு அன்னைக்கு சொன்ன மாதிரி மெமரி கார்டு இல்லை சொல்லிடாத செவ்வளம்பு அந்துவோம் உனக்கு அதோட. ஆமா மாப்பிள்ள இப்படிலாம் இருந்துட்டாலும் மாப்பிள்ள என்ன எதுக்காட்டு சொன்னேன் தெரியுமா? அவங்க இன்ஜினியர் நம்மளாம் கொத்துறான்றனால ஏமா ஆமா வேலைலாம் அப்படி இருக்க சுருக்குன்னு போன காரணத்தால ஒளிபடிக்க தூர்காரங்க இப்போ பல்லாங்குப்புக்காரங்க. ஆமா ஒரு வருஷம் ஆச்சு சந்திச்சு பரவாயில்ல பார்த்து பெரிய ராஜா ஆடியோஸ் அவர்களுக்கும் அதை பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நிகழ்ச்சி சார்பில் எங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி நடிகழ்ந்த வணக்கம். நாடகத்தை எல்லாம் இங்க பாருங்க சைலண்ட் பூரா திரும்புங்க என்கிட்ட. ஏன்னா இன்னைக்கு நாடகம் அப்படிப்பட்ட நாடகம். நாம பூரா இங்க பார்த்தா நாடகத்தை நல்ல நடிக்க முடியும். அப்பட்ட காரணத்தினால நாம போய் அன்னைக்குலாம் ஒரு ஆத்தா உட்காந்து நாடகம் விடிய பார்த்துச்சு. ஆமா அப்பல நல்லா உட்காந்து விடிய நாடகம் பார்த்துச்சு. நாங்க என்ன சொன்னாலும் சிரிச்சிச்சு என்ன ஆடுனாலும் சிரிச்சிச்சு நல்லா சிரிச்சிச்சு. விடிய கால நாடகம் முடிஞ்சுமே அங்கிட்டு போய்க்கிருக்கு தெருவுல அந்த ஆத்த விளக்கமாத்தோட இருந்துச்சு. வீடு கூட்டத்தை அப்புறம் என்ன மேய்த்துக்கு வீடு கூட்டுக்கான்னு நின்றுகிட்டு இருக்கு. நானும் சை கேட்கிறேன் நாடகம் நல்லா இருந்துச்சாத்தா அப்படின்னு கேட்டேன். அது மேல கீழே பார்த்துச்சு. நாடகம்லாம் நல்லாதாப்பா இருந்துச்சு மக்கா எனக்கு காது மட்டும் தான் கேட்காதுன்னுச்சு. அந்த மாதிரி இங்க யாரும் சொல்லிடாதீங்க. இப்படிதான் இருந்துட்டாலும் மாப்பிள்ள பாருங்க மாப்பிள்ள காலத்துல எனக்கு பொண்ணே தர மாட்டாங்க யாருங்க. எனக்கு தான் பொண்ணு யாருமே தர மாட்டேன்றாங்க. இப்ப பாருங்கண்ணே பொண்ணு தர மாட்டாங்க. ஒரு சாயில பார்த்தா நீ அப்படி தானடா இருக்க பொண்ணு மாதிரியாவா? பொண்ணு மாதிரி இருக்கின்றது பெரிய வினையே என்னப்பா? ஆமாங்க அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டு தாவணிக்கு ஸ்கூட்டி பைக்ல போய்கிட்டு இருந்தேன். போறப்ப பார்த்தா அங்கிட்டு இருந்து பின்னாடி அப்பாச்சி பைக்ல ஒருத்தர் விரட்டி வந்துகிட்டு இருக்கேன். முடிச்சுக்கிட்டு வந்தவன் வண்டிகள் சரியான பொம்பளை பூரா நல்ல பொம்பளோட விரட்டிட்டு வந்தவன். ஆமா மாடு எதிர்ச்ச மாடா இருக்கு
நல்ல இளவட்ட பிள்ளையா இருக்கும்லக்கடா அப்படி விரட்டி வந்த ஆம்பளை மாட்டு தாவல்ல அப்படிதான் காலத்துக்கு போட்டு பைக் விட்டு இறங்கினீல சீ ஆம்பளை ஆண்டு போயிட்டான் கொண்டைய பார்த்துட்டு அந்த உடனே முடிச்சிருப்பாங்க. ஆமா இந்த காலத்துல பொண்ணு தர மாட்டாங்க மாப்பிள்ள யாருமே பொண்ணு தர மாட்டான்னு சொல்லிட்டு பாருங்க புரோக்கரா மாறிட்டியா புரோக்கரா மாறிட்டு பாத்தீங்கன்னா பொண்ணு பொடிச்சு எல்லாம் பாக்கணும்னு சொல்லி அப்பதான் எங்க ஊர்ல ஒரு ஆத்தா இருந்துச்சு விருது ஒடியா இருந்துச்சு ஏப்பா தம்பி பொண்ணு பாக்குறதுல உன்ன மாதிரி யாருமே கெட்டிக்காரன் கிடையாது எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பாருப்பா என் மேனுக்கு கட்டி வைக்கணும்னு சொன்னாங்க அப்பதான் பாருங்க நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சல கட்டி வச்சதுல 6 மாசத்துல சேச்சேன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னை ராவிட்டாங்க விளக்க மாத்திட்டு அடிக்கத்த பிறகு ஆமா மாப்பிள்ள கேளுங்களேன் அந்த 7 மாசத்துல வீட்டுக்காரர் ராவுனாங்கல்ல அன்னைக்கு பார்த்து பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க பஞ்சாயத்துல கூட்டி போய் மாமா உட்காட்டி கேட்கிறாங்க என்னையா பண்ண பொண்ணுலாம் நல்ல பொண்ணு பார்த்து கட்டி வச்ச பொண்ணு வீட்டுல எல்லா விவரத்தையும் சொல்லி கட்டி வச்சான்னு கேட்டாங்க எல்லா விவரத்தையும் சொல்லிதாங்க கட்டி வச்சேன் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிதான் கட்டி வச்சேன் அந்த ஆத்தா சொல்லுது இந்த எடுபட்ட தேவையா வந்து ஆமா இந்த எடுபட்ட தூக்கி குடிக்க போல பொண்ணை பார்க்க சொல்லுங்க என் புத்தி செரு கூட்டியே அடிக்கணும்னுச்சு ஏன்னா மாப்பிள்ள அன்னைக்கு பாருங்களேன் அப்பதான் எங்க அப்பா ஒரு நாள் பேர் இருக்காப்புல சாத்தினி அழகாப்பா அவரு எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி உட்காந்தாரு அப்பதான் சொன்னேன் ஒரு சாதத்துல இல்ல முண்டேன்னு ஆமா இப்பெல்லாம் இருந்தாலும் மாப்பிள்ள நான் பொண்ணு பார்த்து கட்டி வச்சல பொண்ணு பார்த்து கட்டி வச்சு மாப்பிள்ளை வீட்டு ராவராக பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல பேசிட்டாங்க எல்லாமே சொல்லிதான் கட்டி வச்சாடா கேட்டாங்க நான் சொல்லிதான் கட்டி வச்சேன் மாப்பிள்ள எப்படி பொண்ணுக்கு 18 வயசு 4 மாசம் சொல்லி கட்டி வச்சேன் 18 வயசு 4 மாசம் பாருங்க இப்ப 6 மாசத்துல பிள்ளையோட நிக்கிறா கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல இவ கம்மாக்குள்ள ஆடு வைக்கிறப்ப கள்ளத்தோடு வந்திருக்க எனக்கு தெரியலடா நான் கட்டி வச்சு ஊர்ல செருப்புட்டு அடி வாங்கினது மிச்சம் ஏன்னா இந்த மாப்பிள்ள சொல்றேன் தெரிஞ்ச வேலைய விட்டவனு கேட்டேன் தெரியாத வேலை தொட்டவனு கேட்டேன் இன்னைக்கு நம்ம வேலை நம்ம பாக்குற காரணத்தினால இன்னைக்கு எல்லாம் அப்போ இந்த வாகனத்துல மிக்க நிறைய பேரு சர்ரு குருன்னு போடுறீங்க வண்டியில பைக்ல ஏன் இப்படி சர்ரு குருன்னு போறீங்க 100ல போறப்ப 108ல எழுதி போறீங்க விசாவ டக்குண்டு ஆமா தயவு செஞ்சு இந்த பைக்ல போற ஆளுக்கு கூட முக்கியமான அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த ஹெல்மெட்னு சொல்லி ஒன்று இருக்கு அதை போட்டு பயணிங்க ஹெல்மெட்டை போட்டு பயணிக்க வீட்டுல போட்டு பயணிக்க கூடாது தலையில போட்டு பயணிக்கணும் அன்னைக்கெல்லாம் பார்த்தா அந்த ஹெல்மெட்டை ஒரு ஆள் அக்கிடி சட்டி எடுத்தா அப்படி தூக்கிட்டு நடக்கு ஆமா தயவு செஞ்சு சொல்றேன் இந்த பைக்ல போற ஆளுக்கு அதிவேகம் போகாதீங்க தயவு செய்து போன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டாதீங்க பொதுவா பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டாதீங்க என்ன மாணிக்க அப்படின்ற காரணத்தினால இந்த வண்டியில போற ஆளுக்கு ஒரு விழுப்புணர்வு பாடல பாடி ஆமா ஆமா வாகனத்தில் வேகமாக போகாதே நீ வண்டியத்தை முடிச்சு கொண்டு ஓட்டாதே வாகனத்தில் வேகமாக போகாதே நீ வண்டியத்தை முடிச்சு கொண்டு ஓட்டாதே அல்லையோட விதிமுறைகளை மீறினாய் உற்சாவுக்கு நீயே விட்டு தேடாதே டாட்டாவும் காட்டிக்கோ வாகனத்தில் வேகமாக போவாதே நீ வண்டியை தவிர்த்து விட்டு ஓட்டாதே கடக்குள்ள போக மனமாக கடக்கணும் அது கடந்து போகும் நேரத்தில் வேகமாக நடக்கணும் சாலையத்தை கடக்கிறப்போ கவனமாக கடக்கணும் அது கடந்து போகும் நேரத்தில் வேகமாக நடக்கணும் சாலைகளின் விதிமுறைக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் நீ சாலைகளின் விதிமுறைக்கு தகுந்த மாதிரி நடக்கணும் நீ விபத்து சாலைகளை உருவாக்கி காட்டணும் சுக்காப்பட்டி
பட்டி மக்கள் எல்லாம் உருவாக்கி காட்டணும். வாகனத்தில் வேகமாக போவாரே, நீ வண்டியத்தான் முடிச்சு கொண்டு ஓட்டாரே. போகும்போது ஹெல்மெட்டை தான் போட்டுக்கோ, நீ காரில் இருந்து ஓட்டும் போது சீட்டு பெல்ட் மாட்டிக்கோ. பைக்கில தான் போகும்போது ஹெல்மெட்டை தான் போட்டுக்கோ, நீ காரில் இருந்து ஓட்டும் போது சீட்டு பெல்ட் மாட்டிக்கோ. பச்சை மஞ்ச சிகப்பு நிற விளக்குகளை பார்த்துக்கோ, பச்சை மஞ்ச சிகப்பு நிற விளக்குகளை பார்த்துக்கோ. அதனால நீ வாகனத்தை கவனமாக ஓட்டிக்கோ. சைக்கிள் சாட்சி சொல்றேன் நீ கேட்டுக்கோ. வாகனத்தில் வேகமாக போவாரே, நீ வண்டியை தங்குடுத்து கொண்டு ஓட்டாரே. வாகனத்தில் வேகமாக போவாரே, நீ வண்டியை தங்குடுத்து கொண்டு ஓட்டாரே. சாலையோட விதிமுறைகளை மீறினார் உன் சபைக்கு நீ என்னை தேடாரே. ஓ போகாதையா போகாதே, வேகமாக போகாதே, சாகாதையா சாகாதே, சாகாதே. இப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது கேட்டால், ஆமாங்க, கேட்பதெல்லாம் உங்களுடைய கடமை, சொல்வதில் என்னோட கடமை என்ற காரணத்தினால், ஆமாங்க, திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் திருநெல்லிப்பட்டி கிராமம் டி சிக்காம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகங்கள் நடைபெறும் அனைவருக்கான வருக வருக. ஸ்ரீ புலோரெட்டி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் 10 மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். அன்று இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் திரு நா கிருஷ்ண கவுண்டர் ஊர் நாட்டாமை டி சுக்காம்பட்டி, திரு வே கணேசன் கவுண்டர் டி சுக்காம்பட்டி, திரு வை பழனிசாமி EXVAO டி சுக்காம்பட்டி இவர்கள் தலைமையிலும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளித்திரமணம் சிறப்பாக நடைபெறும். இன்னைக்கு தாண்டா மாப்பிள்ள தப்பிச்சேன். ஏன்னு கேளுமே, இன்னைக்கு தான் வெள்ளித்திரமன் நாடகம். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாண்டிச்சாமி நாடகம் இங்கிட்டு தான் வந்திருந்தேன் மணப்பாறை பக்கம். இந்த பாண்டிச்சாமி நாடகத்துல வந்து விடிய காலில் வந்து பாண்டிச்சாமி ஆடி வர்றப்ப காவை குடிக்கணும். காவை குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சேவை வந்து காவை கொடுக்கணும். இதுல வந்து சேவை காவை கொடுக்கறது சைக்கிள் சாட்சின மாதிரி ஆள் யாருமே கிடையாது. இப்போ நல்ல தூக்கத்துல கிடந்து எப்ப சேவை காவை கொடுக்கணும்ல, பாண்டிச்சாமி ஆடி வர ஏன் நின்றுக்கிட்டு அருவாமலை கூச்சி நின்றுக்கிறீங்க. நானுங்க அப்ப தூக்க வெளிச்சில இருந்து சேவலை கொண்டு வந்தேன். அருவாமலையே நின்றுக்கிற சேவலை கடிக்கிறக்காட்டி சேவலை கொடுத்துட்டு சேவலை நல்லா வரி புரிஞ்சு கட்டிச்சு இழுத்துட்டு, என்னடா எல்லா ஊர்லயும் சேப்பு கலர் ரத்தம் வரு, இந்த ஊர்ல மட்டும் பச்சை கலர் ரத்தம் வருதுன்னாப்புல. அதான் பாருங்களேன், கோழிக்கு அடுத்த கொடுக்குறப்பல குண்டியை கொடுத்துட்டேன். அக்கா நல்லா உறிஞ்சி கிருணி இழுத்து வாய் பூரா பச்சை பசையே நிக்கிறான்டா. அல்மான் மணிக்கு நிக்கிறான்டா. ஈண்டு எனக்கு குண்டி என்ன பத்தி வலிக்குது, கோழி குண்டியங்க என் குண்டியை கொடுத்துருந்தா அப்படி நக்கிருப்பேன். கடிக்க முடியாத வாய் பார்த்தாங்க அவனுக்கு. ஆமாங்க, இப்படிலாம் இருந்துட்டா இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் வந்து வள்ளித்திரம நாடகம். ஏன்னா ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. ஆமா, அப்படிலாம் இருந்துட்டாலும் நடிப்பேச வேண்டன், நடிப்பேச தண்டல், நடிப்பேச கூடிய பார்த்து மாதிரியாக கூடிய எனது அன்பு மாமா திண்டுக்கல் மாணவன் கண்டிடத்தை TS ராஜா முகமது மாமா அவர்கள் படையிலே வேடன் விருத்தாடியை காத்துக் கொண்டுள்ளார். நடிப்பேச நாயகி, நடிப்பேச தண்டல், நடிப்பேச குயில் நடிக்கக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு ராஜ்ய நடிகை மையே எனது அன்பு சகோதரி மையே இசை குயில் என்று அழைக்கக்கூடிய MN கவிதா ஸ்ரீ அவர்கள் மடியிலே வள்ளி என் கதாநாயகி காத்துக் கொண்டுள்ளார்கள். பாட்டுக்கென்று அவரா, அவருக்கென்று பாட்டா, அடுக்கும் மொழி துடுப்புடன் பேசக்கூடிய வைகை தெண்டல் என்று அழைக்கக்கூடிய எனது அன்பு அப்பா மையே SVP கீதப்பிரியன் அப்பா அவர்கள் மடியிலே நார்தான் கலகப்பிரியாடியை காத்துக் கொண்டுள்ளார். 6 மணி கலையரசு, 6 மணி பின்பாட்டு சக்கரவர்த்தி என்று அழைக்கக்கூடிய பாஸ்தர் மரியாதை கூறிய அன்பு வாத்தியார் மையே திருச்சி மாடம் கண்டெடுத்த. ஏன்னா அம்மைக்கு எத்தனையோ பெட்டிக்காரில் பார்த்துருக்கோம். அண்ணனை மாதிரி இனிமையா பாடக்கூடிய ஒரு பெட்டிக்காரை இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். அருமையான பெட்டிக்காரு. ஆமாங்க, இவர மாதிரி பாடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல ஆள் கிடையாதுங்க. ஆமாங்க, அருமையா பாடுவாங்க. நீ பாட்டை மட்டும் கேட்டு பாருங்க. நீங்க நம்ம சொல்றீங்க. பாத்து மரியாதை கூறிய எனது அன்பு வாத்தியார் மையே திருச்சி மாடம் எடுத்த TMA
அருண் அவர்கள் மடியிலே 6 மணியம் அன்பின் அதை வெற்றிய நாளை சரித்திர சொல்லும் எப்படிங்க பண்ணாரு? எல்லாம் கை தட்டுங்க ப்ளீஸ். ஆமா, ஏன்னா எப்பயுமே பெட்டிக்கார் திருச்சி அருணாவே ஒரு 4 ஊருக்கு கேட்கக்கூடிய ஆளு. இன்னைக்கே நல்ல பெட்டிக்காரு, அருமையா பாடக்கூடிய ஒரு ஆளு. காலையில எனக்கு சம்பளம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கப்ப உங்களுக்கு போல்டு பேசியிருக்கேன். ஆமா, அப்படிலாம் தேவையில்லை. என்னங்க காலையில வாங்குற அம்பளிப்பு காசை பூரா என்கிட்ட கொடுத்துட்டு போகணும். நீங்க பாத்துக்கிறீங்க. கோடி குமரன் ஒட்டுமரிசி வேந்தன். ஏத்தா ஏத்தா அந்த நிக்கிற ஆளுக்கு போற உட்காருங்கத்தா. ஏத்தா அப்படிக்கிறீங்க? இந்த பிள்ளையை தூக்கிட்டு வர ஆளுங்க உள்ள வாங்க. நர்ஸு கூட்டு வந்திருக்கேன். சொட்டு மருந்து ஊத்திட்டு போலாம். முடியாங்க குடு குடுன்னு பிள்ளைய மாத்தி மாத்தி திருப்பி போறாங்க. ஏத்தா அடுத்த பிள்ளைய நல்லா இருப்பிய. கோடி குமரன் ஒட்டுமரிசி வேந்தன் நமக்கு ஒரு வெட்டி பரிசு கொண்டு வரக்கூடிய பாத்துக்கிறீங்க. கூறி எனது அன்பு மாமா மிகி ஏனாதி மனம் எடுத்த எஸ் ஓ செல்வராஜ் மாமா அவருக்கு மடியிலே மிருகம் டொப்பி அண்ட்
அப்புறம் அப்பா நான் நல்லா வித்து வித்துன்னு தட்டுறீங்களாத்தா. மிருதங்காரு அவர் நல்லா உழைச்சி வாசிக்கிறாரு. தாளம் போடுறவர் அப்படியே துட்டுறாரு. அப்படியே நல்லா பம்பு அது அப்படிதான் கடை இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு எடுக்க அப்புறம் படுத்துறேன். அப்படிலாம் சொல்லாரு. இப்போ ஒரு சில தாளம் போடுறவங்களாம் பார்த்துருக்கியா? ஆமா, சேரை போட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. இடிச்சுட்டு பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க. ஆமா, விடிய விடிய நின்றுட்டு தாளம் போட கூட ஒரே தாள கலைஞர்னா சாத்தினி அழகப்பா மட்டும்தான். ஆமா, நம்பர் 1 வருதான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு நேர பல வாக்கிய கலைஞர்கள் கூடி பார்த்து கூறி எனது அன்பு மாப்பிள்ளையுமாகிய நமது உள்ளூர் மைந்தனுமாகிய அன்பு மாப்பிள்ளை எனது அன்பு அத்தை SP சத்யா பிரியா அவர்களுடைய அன்பு மைந்தனருமாகிய எனது அன்பு மாப்பிள்ளையுமாகிய SPS தினேஷ்குமார் ஒரு மடியிலே ஆடும் பல வாத்தியங்கள். ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு மிகவும் சிறப்பு சிறப்பு. இருங்க வாத்தியாரே, இந்த பையனை சோதிக்காம சும்மா விடுவேனா? இன்னைக்கு பருப்பை கடைஞ்சிட்டு தான் விடுவேன். அப்பல நீங்க பெரிய ஆல்ரவுண்டுக்காரன்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வாசித்து இந்த ஊர்ல கைத்தட்டு வாங்கினா மட்டும்தான் பெரிய ஆல்ரவுண்டுக்காரனை ஒத்துக்கிருவேன். நான் சொல்ற பாட்டுக்கு நீங்க நல்ல முறையில் வாசித்துட்டீங்கன்னா நம்ம மக்கள் எல்லாம் சேர்த்து கை தட்டிட்டாங்கன்னா அப்பதான் நீங்க பெரிய ஆல்ரவுண்டுக்காரு. இல்லாட்டினா இம்மிடியா ஒரு சாமான தூக்கிட்டு ஓடி போயிரு. இப்படிதான் இருக்கு வீடு பேக்க தூக்கிட்டு ஓடி வரணும். நான் சொல்ற பாட்டுக்கு நீங்க வாசிக்கிறீங்க. இந்த பல்லாக்கு கோயில்ல பவனி மீனாட்சி பாட்டு இருக்குல்ல, அதை என்ட்ரன்ஸ் லாஸ்ட் வாசி போறோம்ல, அதை மட்டும் வாசிங்க பார்ப்போம். சரிங்க, இப்போ லாஸ்ட் அவர் வாசி போறோம். அப்போ கை தட்டாதீங்க, இருங்க. அதுக்குள்ள என்ன கை தட்டுறீங்க பூரா? பெரிய வேலை. ஏய் குழந்தைய குழந்தை லாஸ்ட் அவர் வாசி பாருங்க, அதை வாழ்த்து கை தட்டுவாங்க.
என்ன தட்டிட்டாங்க? பரவாயில்லையே. இந்த பாட்டுக்கு நீ தான் வாழ்த்தியா மாப்பிள்ள? ஏன்னா இந்த போர்டு போடுறியா மாப்பிள்ள? ஏன்னா இந்த தொழிலே இந்த போர்டு போடுறேன். என் தங்கச்சியை கட்டி கொடுத்த நான் போர்டு போடுவேன், நொறுக்கி போடுவேன். அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு தாய் தந்தையாக வழங்கக்கூடிய பார்த்துக்கிறியாக கூறிய எனது அன்பாப்பா சூத்துணி மானம் கண்டெடுத்த சாத்துனியா நான் ஊரு பெற சாவுக்கு சூன்னு போட்டேன். வேறவங்க நான் பார்த்து மாதிரியாக கூறிய போட்டால் இல்லை ஒன்னத்துக்கு பார்த்து மாதிரியாக கூறிய அன்பாப்பா சாத்தினி மானம் கண்டெடுத்து எனது அன்பாப்பா RPR அழகு அவர்களுடைய சி நான் தாளம். கை தட்டுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா எல்லாரும் தாளம் போடலாம், அவரோட வயசுக்கு தாளம் போடணும்னா பெரிய விஷயம் இந்த உண்மைக்கே. ஆமா, வீட்டுல ஆத்தாவை விடுறாப்புல இல்ல, குழந்தை தள்ளிடுறாப்புல, ஆட்டுக்குட்டி மொயடிக்கிறத லாய்க்கு இப்படிலாம் இருந்துட்டல. எப்பவே இந்த கொலுசு கடை ஓரத்துல ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பியே, அந்த பாட்டுக்கு முறையா தாளம் போட்டது. ஆமா, அதே மாதிரி அப்பா சோதனை பண்ண சும்மா விடுவோனே. பெரிய தாளக்காரர் இருந்தாரு, பெரிய சீன் கம்பெனிக்காரர் இருந்தாரு. ஏப்பா இங்க வாப்பா, அப்பா அங்க வாப்பா, இங்க வாப்பா, செவ்வாய் மத்துக்குடி இங்க வா, மரியாதை வா வாப்பா. அந்த ஒரு கொலுசு கடை ஓரத்துல ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டுக்கு வந்து முறையா தாளம் போட்டது உங்க பரம்பரை தான். அதே மாதிரி இப்ப அந்த பாட்டுக்கு தாளம் போடுறீங்க இப்ப இல்லன்னா. ஆமா, அப்ப வாத்தியார் பாருங்க, வாத்தியாரே கொலுசு கடை ஓரத்துல பாருங்க. கொலுசு கடை ஓரத்திலே நல்லா போறாரே கை சப்பு பாரு, வாயில விட்டாங்க. ஆமா, சை எனக்கு சப்பு அவருக்கு. ஆமா, அவருக்கு அவர் மாதிரி உண்மைக்கு ஒரு நல்ல தலைக்காட்சி வைக்க பாத்துக்க மாட்டீங்க. இவரோட வயசுக்கு வந்து உண்மைக்கே ஆடு மாடு மேய்ச்சிட்டு வீட்டிலே படுக்கலாம். இந்த கலை உலகத்தை நம்பி வாழக்கூடிய ஒரே ஜீவன் அன்பப்பா PR அழகப்பா. எல்லாம் சோற கைத்துட்டுப்பா அவருக்கு எல்லாருமே. ஆமாப்பா, அப்படித்தான் இருக்குண்ணே. அதுக்குனையாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவிற்கு, விழா கமிட்டியாளருக்கும் எங்கள் சேர்ந்து எங்கள் சேர்ந்த கலைக்கு சேர்ந்து நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கிடையாக டாப்பு நல்ல டீப்பு நல்ல டாப்பு நல்லக்கூடிய சென்றாலும் தமக்கென்று ஒரு வெற்றி பரிசு கொண்டு வரக்கூடிய ஒலி ஆன அமைப்பு ராஜா சவுண்ட் சர்வீஸ் பண்ணாங்கொம்பு ஒரு பாட்டு பண்ணேன். அத்தமாக உள்ள நினைத்து அழகு கவிதை உள்ள வடித்து அத்தனை மறந்து பூத்தி அருகே உள்ள பார்க்கையில் உள்ள நினைத்து அழகு கவிதை உள்ள வடித்து அத்தனை மறந்து பூத்தி அருகே உள்ள பார்க்கையில் அங்குதுமே ஒன்று சொல்லுமே சரி சொல்ல ஒரு வார்த்தை வந்து மனதில்லை. மாமா மழை ஒண்ணு நினைச்சு மழைய மட்டும் தலையில் வச்சு அத்த உன்ன பார்த்தறிவ சொல்லு அத்தனையும் மறந்துடுச்சு. பொம்பளைக்கு மட்டும் கை தட்டு என்ன போ தேவைப்படும்ல, வெற்றிக்காரு காட்டி தட்டையில பொம்பளை பிள்ளை காட்டி தட்டையாச்சு. வீட்டுல ஆத்தா பார்த்துச்சுன்னா விளக்க மாத்திட்டு அடிக்க கரெக்டா இருந்துக்கிறேன்னு. ஆமா, அப்படிதான் இருந்துட்டாலும் உங்கள் முன்னால் பப்பனம் எடுத்து கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. உங்க குடும்பத்துல ஒரு மையம் உங்க வீட்டுல சின்ன பிள்ளை தப்பு செஞ்சா எப்படி தூக்கி போட்டு இதுலயே மிதிப்பீங்களா, சங்கிலேயே மிதிப்பீங்களா? அதே மாதிரி நீ மிதிக்கிறாந்த விடிய காலை விசிட்டிங் கார்டு தர்றேன், கூப்பிட்டு வச்சு மிதிங்க. நன்றி. கக்கூசு கழுவு வர மாட்டேன், இதுக்கு வர மாட்டேன். ஆமா, என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு எனது அன்பு தெய்வமாகிய மதுரை ஏர்போர்ட் அருகாமல் உள்ள நல்லூர் மாநகரத்தை
பி முத்திவேல் அவர்களுடைய அன்பு மாணவன் நமது சத்யானர் அறியாமல் சத்யானர் மாணவன் எடுத்த NSP சைக்கிள் ஜாக்சன் உங்கள் முன்னால் பப்பாடியை காத்துக் கொண்டுள்ளேன். விடிய விடிய எந்த ஒரு நன்றிப்பா கை தட்டின ஒரே ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி, மற்ற எல்லாமே நிற்கிறோம். ஆமா நன்றி அன்பு ரத்த சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமா போய் மாப்பிள்ள எல்லா ஊருக்கும் திருவிழா நடக்கும் மாப்பிள்ள. திருவிழா நடந்தீங்கன்னா சாமி கும்பிடுறது வழக்கம். எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் சாமி கும்பிட வெளியூருக்கு போயிருக்காப்ல. அங்க இருந்து எப்படி சாமி கும்பிடணும்னா இங்க வந்து கையெடுத்தே சாமி கும்பிடுவோம் நம்ம ஏரியாவில். நம்மகிட்ட வந்து நம்ம ஊர் பக்கம் நம்ம ஊர் பையன் சாமி கும்பிட போனதுக்குள்ள வந்து எப்படி தெரியுமா கல்லை குண்டி எரிஞ்சு சாமி கும்பிடணும். கல்லை குண்டி எரிஞ்சு சாமி கும்பிடணும். அப்ப பாருங்க கல்லை குண்டி எறிகிறப்ப அங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கலாம். அவன் நண்பர் பார்த்து சொல்றாப்ல, தம்பி இங்க கையெடுத்து சாமி கும்பிடக்கூடாது, கீழே கல்லை குண்டி எரிஞ்சு சாமி கும்பிடணும்டா அப்படின்ட்டு. அப்பதான் பாருங்க இருக்கிற ஆளு பேர் எரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளு போனாலும் கண்ணை மூடிட்டு கல்லை எரிஞ்சு அங்கிட்டு எங்கிட்ட கண்ணை மூடிட்டு எரிஞ்சா தாண்டா இங்கிட்டு குடம் முடிவிடா இல்லாண்டு சாமி மொழி எரிஞ்சு சாமி குத்தமாயி கும்பிட சொல்லிட்டு கல்லை குண்டி எரிஞ்சான் வதக்கிண்டு. சாமிக்கு நேரம் எரியல இங்க புளிய பார்த்து நேரம் எரிஞ்சிட்டேன். கல்லை குண்டி வதக்கு நிறைய விட்டி அந்த இருக்கிற சாமி கண்ணை திறந்து பார்க்க கண்ணு தெரியாம போச்சு உனக்கு. ஏன்னு கேளுங்களேன், இன்னைக்கே இங்க கோயிலுக்குள்ள கருவறையில உட்காந்தாத்தான் கல்லை குண்டி எரியான்னு சொல்லிட்டு புளிய மரத்துல போய் சாமி உட்காந்து இருக்கு. புளிய மரத்துல வதக்கம் குண்டி எரிய சாமி கோவப்பட்டு கண்ணை கட்டிட்டு போயிருச்சு. இப்படிதான் பாருங்க 2 பொம்பளை பஸ்ல போயிருக்குங்க. 2 பொம்பளை பஸ்ல போறப்ப பாருங்க ஒண்ணு என்ன செய்யுது, 2 பேருக்கு சண்டை எல்லாம் கழியுது. ஒரு கிழவி சொல்லுது சன்னல அடங்குது, ஒரு கிழவி என்ன சொல்லுது சன்னல துறங்குது. 2 பேர்த்துக்கு அடிச்சுட்டு மாண்டு உருளுது, சண்டை அப்படி சண்டை நடக்குது. கண்டக்டர் கூப்பிட்டுங்க வார்த்தை சன்னல துறன்னு ஒரு கிழவி சொல்லுது, ஒரு கிழவி சன்னல அடங்குது. கண்டக்டர் மண்டை குழம்பு நிக்கிறாப்ல. அப்பதான் பாருங்க பக்கத்துல பின்னாடி ஒரு ஆள் கட்டைப்பிடி குடிச்சிட்டு உட்காந்துருக்காப்ல. அவரு கூப்பிட்டாப்ல, கண்டக்டர் வாப்பா அப்படின்னு. இவன் என்ன சொல்ல காத்திருக்கான கண்டாலுமே அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்பதான் அவர் கண்டக்டர் பார்த்து சொல்றாப்ல, சன்னல செத்துனார அட இந்த பாட்டு செத்து போகும், சன்னல செத்துனாரு துறை இந்த பாட்டு செத்து போகுண்டேன். 2 பேரும் செத்து போயிட்டா நான் யார்கிட்ட பதில் சொல்லுவேன் கேட்க. ஒரு நம்ம ஆளு பெருசு கேட்க நான் சொல்லி போய் நம்ம ஆளு கூட இருந்தாலும் சொல்றாப்ல, 2 பேரும் ஏன் முண்டாட்டி தான்டா அப்படின்ட்டு. 2 பேரும் அவர் முண்டாட்டினேன். அவர் செத்தா என்ன ஜாகலாட்டின என்ன பிள்ளை இருந்துட்டாலும் காலத்தையும் காரியத்துக்கு கேடு. நான் போயிட்டு டான்ஸ் காரத்து டக்குன்னு வெளியே தள்ளுன்ற காரணத்தினால எப்படி தெரியுமாங்க, நடிப்பு ரசிப்பு நட்பு இருக்கின்ற காரணத்தினால நடிப்போருக்கு ரசிப்போருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாதே நல்ல பண்பு வளர்க்கணும். அடுத்து வந்து அமர்கள் அமெரிக்கணும் கார்கள் படுத்தவங்களை எழுப்புங்கள். அடுத்து வந்து அமர்கள் அமெரிக்கணும் கார்கள் படுத்தவங்களை எழுப்புங்கள். இந்த பழக்கதையை பேசுவதை நிறுத்துங்கள், இந்த பழக்கதையை பேசுவதை நிறுத்துங்கள். நடிப்போருக்கு நட்பு இருக்கணும், நல்ல தமிழ் சொல்லாதே பண்பு வளர்க்கணும். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். தர்மேசா தலையெழு தெந்த மொழியடா, ஓ தப்பி செல்ல என்ன வழியடா. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். தர்மேசா தலையெழு தெந்த மொழியடா, ஓ தப்பி செல்ல என்ன வழியடா. நாவுக்கு அடிமன 6 வயசிலே, கோவுக்கு அடிமை 16 வயசிலே, நோவுக்கு அடிமனா பாதி வயசிலே, சாவுக்கு அடிமை 600 வயசிலே. அடிமையா மறந்து விட்டோம், அதை மட்டும்தான் மறந்து விட்டோம். அந்த வாசம் அந்த கூடு சிறை வாசம் தானடா. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். தரையெடு செல்வ முடியடா, ஓ
காதலுக்கு எனக்கு ஒரு யோகம் இல்லை ஆனவர் உனக்கு அனுதாபமில்லை ராஜையும் இருக்கு அது ராணி இல்லை காசு போல இருக்கு ஒரு